சரலானி சொல்லுவாங்க, நான் கூப்பிட வேண்டியதில்லை, நீங்க போய் கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அவர் போய் என்ன செய்வாரு, மரத்துட்டு சொல்லுவாரு, முகமது உங்களை அழைக்கிறான்னு சொன்ன உடனே அந்த மரம் வந்து சுஜூது செஞ்சுக்கிட்டு ரசூலுல்லாஹி சமூகத்துக்கு வந்து உடனே அவர் இஸ்லாத்துக்கு பட்டார். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ். அதற்கு அடையாளமாகத்தான் இந்த பள்ளிக்கு பேரு மஸ்ஜித் ஷஜர். மாஷா அல்லாஹ். ஹஸரத் சொன்னாங்க, அதை கேட்டிருப்பிய, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல இருந்து ஒரு 250 மீட்டர் பின்னாடி இருக்கும். இந்த இடத்துல ஒரு மாற்று மத சகோதரர், அவரு மாற்று மத குரு தலைவரா இருந்தவர், அவரு சௌத்ரின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்படி இருந்த ஒருத்தர் சொல்றாரு, நீங்க ரசூலுல்லாஹ்னு கேள்விப்பட்டேன், நான் அதை ஏத்து நான் இஸ்லாத்துக்கு வரணுண்டாக்கா ஏதாச்சும் ஒரு சாதனை எனக்கு பண்ணி காட்டுங்க அப்படிங்கிறாரு. என்ன சாதனை பண்ணணும் அப்படிங்கும் போது உடனே சொல்றாரு, இந்த இடம் மஸ்ஜித் சஜர்னு பேரு. சஜர்னாக்கா மரம்ன்ற அர்த்தம். இந்த பள்ளிவாசல் இந்த இடத்துல இருக்குது. ரசூலுல்லாஹ் வீட்டுல இருந்து பின்னாடி ஒரு 250-300 மீட்டர்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசல். இங்க இடத்துல வந்து மக்கள் நன்றிக்காக இங்க தொழுவுறாங்க. இந்த இடத்துல இங்க பிரிட்ஜ் பாலம் வேலை நடந்துட்டு இருக்குது. இந்த பள்ளிவாசலை பத்தி அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி இந்த பள்ளிவாசல் ஆகிட்டாங்க இந்த இடத்துல. அவரு சொல்றாரு, இந்த மரத்தை கூப்பிடுங்க, நீங்க கூப்பிடுங்க, உங்க சொல்ல கேட்டுச்சுன்னா நான் இஸ்லாத்துக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் கூப்பிடுறேன்னு தேவையில்லை, நீங்க அங்க போங்க, போயிட்டு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்கன்னு சொன்னோன்னு அந்த மரம் அப்படியே வேரோட பிடிக்கிட்டு வந்துருச்சு. இஸ்லாமிய சரித்திரம் உண்மை. இஸ்லாத்தை இன்னைக்கு 1500 வருஷம் ரசூலுல்லாஹ் பிறந்து வாழ்ந்த இடமா இருந்தாலும் அந்த சரித்திரத்துக்கு அந்த இடம் அப்படியே ரெக்கார்ட் சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த இதை அப்படியே எதையும் அழிக்க முடியாது, மாற்ற முடியாது, ஏத்த முடியாது. ரசூலுல்லாஹ் பேர்ல நம்ம ரசூலுல்லாஹ் புகழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஊரை பரட்டிக்கிட்டு வந்துச்சு, மலையை பரட்டிக்கிட்டு வந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்டா அவன் நரகத்துக்கு போயிடுவான். ஏண்டா ரசூலுல்லாஹ் மேல யாரு இட்டுக்கட்டி சொல்றாங்களோ, பொய் சொல்றாங்களோ, மிகைப்படுத்தி சொல்றாங்கன்னு சொல்லி அது சொல்றது, அது சொன்னாலே அவன் நரகத்துக்கு போயிடுவான், நரகத்துக்குரியவன் ஆயிடுவான். அந்த மாதிரி இந்த பள்ளிவாசல் இடத்துல மரம் இருந்துச்சு. அதனால இன்னைக்கு 1500 வருஷத்துக்கு பிறகு இந்த பள்ளிவாசலுக்கு பேரு மஸ்ஜித் சஜர். ஓகே, மரம் உள்ள பள்ளிவாசல் மஸ்ஜித் சஜர்னு சொல்லிட்டு அந்த சின்ன சைஸா கட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹ் உடைய வீடு அந்த சைட்ல ஒரு 250-300 மீட்டர்ல இருக்கு. இன்னைக்கு வாக்கிங் ஜியாரத், நடந்து ஜியாரத் பண்றதுக்காக வந்திருக்கோம். இந்த பாலம் எல்லா இடத்துலயும் பாலம் போட்டு டைவர்ட் ஆகி பேக்ல டாப்பா போயிடுச்சு மக்கா. இன்னொரு 10 வருஷத்துல நினைச்சு பார்க்காத வளர்ச்சி இருந்தோம். முஸ்தலிஃபா இடத்துல அந்த டென்ட் அடிச்சிருக்காங்கல்ல, இப்ப அதே கட்டடம் கட்டுறாங்க, லாட்ஜ் மாதிரி கட்டுறாங்க. அந்த இடத்துல எப்படின்னா பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் தான் திறக்கிறாங்க. அந்த ஒரு நாள் திறக்கிறது பள்ளிவாசலுக்கு பல பில்லியன் போட்டு கட்டுறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கை, ரசூலுல்லாஹ் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய எண்ணத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் நம்ம பார்க்கக்கூடிய நம்மளுக்கும் சந்தோஷமான தகவல்களுக்காக நான் தகவல் இதை அப்டேட் பண்றேன். வேற ஒன்றும் என்னுடைய சுய விளம்பரமும் இல்லை. இந்த தகவல் மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக போடுறேன். பாரக்கல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நன்றி, பார்த்தமைக்கு நன்றி. இது ஒரு கடத்தரு, அதுக்கு அங்க அஜத்தை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அது உள்ள இப்படி நான் லைவ் போடும்போது போயிடுது. இப்போ அஜத் எதுவும் பேசினா கூட அவர்கிட்ட ஒரு மைக் இருக்குது, அந்த மைக் எடுக்கும், ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் எப்படின்னு தெரியல எடுக்குதான்னு சொல்லிட்டு ஓகே நான் இந்த அங்க போய்கிட்டு இருக்கேன். ஓகே, ஜஸாக்கல்லாஹ், பார்த்தமைக்கு நன்றி, பாரக்கல்லாஹ். அல்லாஹ் எல்லாத்துக்கும் வளமாக வாழ வைப்பானாக, செழிப்பாக வாழ வைப்பானாக, நம்மளுடைய தேவைகளை ஈஸியாக நிறைவேற்றி தருவானாக என்று வாழ்த்துக்களுடன் முபாரக்.